ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆர்எஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளியும் புளியையும் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாய், மிளகு கொஞ்சம், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இடிக்கல் இருந்தால் கூட நீங்கள் இடிக்கல்லையோ இல்லை அம்மிக்கல்லையோ வச்சு இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட இடிக்கல் இல்லை, அதனால் மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட சும்மா லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன். வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பல்ஸ் வச்சு மிக்சியில் பல்ஸ் வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள், அது நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா நுரக்கட்டி வரட்டும். ரொம்ப கொதிக்கலாம் விட்டுறாதீங்க, நுரக்கட்டி வந்தாவே போதும். நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நான் மிளகுத்தூள் சேர்ப்பேங்க. நீங்கள் உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரசம் செம்மையாக வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.